வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசு நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கோம் அப்படின்னா, ரெண்டு மிகப்பெரிய சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் தான் இந்த செய்தி காணல நம்ம பார்க்க போறோம். முதல் சம்பவம் ஒரு மனசை உலுக்குனது. ரொம்ப ஒரு மோசமான தமிழகத்துல கடந்த ஒரு வாரமா உலுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடி விளாத்தி குளத்துல நடந்த அந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை கொலை செய்த ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காப்புல. அடுத்து நம்மளுடைய அண்ணன் பயங்கரமான ஒரு தேர்தல் அறிக்கைலாம் வெளியிட்டிருக்காப்புல. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை பயங்கரமா வந்திருக்கு. அந்த தேர்தல் அறிக்கை என்ன, இந்த விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த சிறு குழந்தை பெண் எப்படி போன 10ஆம் தேதி என் மகள் காணாமல் போனா, அது இறந்தது, அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காப்புல. இன்னைக்கு அந்த குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டான், எப்படி சிக்கினா, இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரைவாகவும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக நம்ம கண்டிப்பாக ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. முதல்ல அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவி தூத்துக்குடியில விளாத்திக்குளம் கிராம பக்கத்துல உள்ள அந்த மாணவி காலில் கடனுக்கு போன மாணவிய பாலியல் துன்படுத்தி அந்த அந்த குழந்தைய ஒரு காம கொடுன்னு சொல்லலாம், அவன் வந்து கொண்டு விட்டான். இந்த இதுல ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள். அந்த குழந்தையோட அந்த இறந்த அந்த உடலை இதுவரைக்கும் வாங்காம தான் குறைஞ்சது ஒரு 10 நாளுக்கு மேல ஆயிட்டு. 10 நாளாவும் அந்த குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போலீஸாரங்களே பயங்கரமா புது புது டீம்லாம் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு 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 அசாதாரண ஒரு கேஸா மாறிட்டு, கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலீஸ்க்கே சவால் கொடுக்கும் வகையில ஒரு கேஸா மாறிக்கிட்டு, எவ்வளவோ முயற்சி பண்ணும் 10 நாள் கழிச்சு அந்த குற்றவாளி பக்கத்துல நெருங்க முடியாம போயிட்டு, அந்த அளவுக்கு பயங்கரமான நம்மளுடைய தமிழக காவல்துறை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதோட வெற்றி தான் இன்று வந்து குற்றவாளிய கைது பண்ணியிருக்காப்புல, அதுவும் நீதிமன்ற வளாகத்துல. சரி, எப்படி கைது பண்ணாங்க, இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். 10 நாள் ஆயிட்டு எந்த ஒரு தடையும் நம்மளுடைய காவல்துறைக்கு கிடைக்கல. தீவிர விசாரணை, புலன் விசாரணை, கூடுதலான டீம் அமைப்பு எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில அந்த இறந்த அந்த மாணவியின் சடலம் எங்க கிடைச்சோ அதை சுற்றி நம்ம போலீஸ் வந்து ஒரு தேடல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க. என்னடா 10 நாள் ஆயிட்டு இன்னும் ஒண்ணுமே கிடைக்கலையே, அது எப்படி சாத்தியம் இல்லாம இருக்க, எப்படியாட்டு திருட எந்த விஷயத்தால அதை திக்கிடுவான், அப்படி சிக்குவான் அப்படின்ட்டு. அப்போ அந்த சடலம் கிடந்த இடத்துல கண்டிப்பா வந்திருக்கணும், கண்டிப்பா வந்திருப்பாங்க. அதனால அதை சுற்றியே நம்மளுடைய காவல்துறை வந்து அதற்கான தேடுதல் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த டைம்ல தான் அந்த மாணவின் சடலம் இருந்த அந்த முட்புதருக்கு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய சிசிடிவி கேமரா மூலமாக கிடைக்கிற ஒரு வீடியோ ஆதாரம் கிடைக்குது. அதாவது அங்க இருந்த ஒரு காற்றாடி ஆலையில ஒரு பைக்கு வந்து கிராஸ் ஆகுது. அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அந்த டைம்ல பைக்கு கிராஸ் ஆக வேண்டிய ஒரு அர்த்தம் இல்லை, தேவையில்லை. அதனால ஒரு சாரத்தை விட்டுட்டு ஒரு சாதாரணமா கொஞ்சம் வேகமா ஒரு பைக்கு கிராஸ் ஆகுது. குறைஞ்சது ஒரு 50 வயசு இருக்கும். அந்த மதிக்கத்துக்கு ஒரு ஆள் வந்து அதை கிராஸ் ஆகி பண்ணி போயிட்டு இருக்காப்புல. இந்த டைம்ல இந்த மாலை நேரத்துல இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காத்தாடி ஸ்டாப் போயிட்டுல, காத்தாடி ஸ்டாப் போனாலும் அவங்க வந்து பெரும்பாலும் அந்த ஜீப் அப்படின்னு அந்த ஜீப்ல வருவாங்க. அதனால இது வரல அப்படின்ட்டு ஒரு முதற்கட்டமா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா இவன் தான் இருக்குக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ட்டு பார்க்குறாப்புல. அதை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம அதற்கு அடுத்தடுத்து எங்கெங்க போயிருக்காங்க, அந்த அந்த ஃபுட்டேஜ் மூலமா அந்த பைக் ஓட்டர் எங்கெங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய தமிழக காவல்துறை அதை வந்து தொடர்ந்து கண்காணித்து அதை பார்க்குற அந்த வேலையில தான் அந்த வண்டியோட நம்பரை கண்டுபிடிக்காப்புல. அந்த நம்பரை கண்டுபிடிச்சா அந்த நம்பர் வந்து பார்த்திபனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு ஊர்ல உள்ள ஒரு பைக்குன்னு தெரிய வருது. அங்க போய் நம்மளுடைய காவல்துறை விசாரணையை மேற்கொள்ளும் போது இது வந்து என் பைக் வந்து திருட்டு போயிட்டு நான் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அந்த பைக்கோட உரிமையாளர் வந்து அவர் நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுக்காப்புல. அப்படியா அப்படின்ட்டு பார்க்கும்போது
அந்த கொலை குற்றவாளி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பார்த்திபனூர்ல இருந்து அந்த பைக்கை களவாடி தான் அவன் வந்து அந்த விழாத்திக்குளும் போயிருக்கான். ஏன்னா விழாத்திக்குளும் இவன் வந்து காரணம் என்ன, இவன் வந்து ஒரு சரித்திர படுகொலை குற்றவாளி. ஒரு 60 வயசு மூதாட்டியை கொண்டு அதுக்கு 30 வருஷம் கொலை குற்றம் பண்ணி 30 வருஷம் தண்டனை அனுபவிச்ச ஒரு குற்றவாளி. அதனால அங்க கையெழுத்து போடுறதுக்கு அந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு இன்னும் வருத நம்மள காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். இது எப்படின்னு தெரியல. அந்த பைக்கை எடுத்துதான் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த விளாத்திக்குளம் ஊருக்கு வந்துட்டு இருக்க டைம்ல இந்த பெண், இந்த குழந்தை, அதாவது இந்த மாணவி வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா சைடில் நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு தான் திரும்பவும் அவன் டேர்ன் பண்ணி இந்த பிள்ளை ஒத்தைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தன்னுடைய காம இச்சையை தீர்க்கிறதுக்கான அவனுக்கு ஒரு ஐடியாவால வந்து அவனுக்கு வருது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை கொண்டுடுறான். இது வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் பார்த்தாலும் காவல்துறைக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு, இவன் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்ட்டு பண்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னடா பண்ண இவனை எப்படி இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 90% இவனாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாலும் 100% கன்ஃபார்மா இவன் தான் குற்றவாளியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த மாணவியோட உடல் ஆய்வு கூற டைம்ல கிடைச்ச அந்த நகத்துல சதை, அதாவது அந்த அந்த மாணவியோட நகைக்கண்ணில் அவன் ஏதாவது இந்த குழந்தைய பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பான். அப்போ அந்த குழந்தை வந்து தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக அல்லது அவனை வந்து எதிர்க்கிறதுக்காக சண்டை போட்டுக்கும். அந்த டைம்ல அவனோட சதைகளுக்கு அவனோட உடம்புல கீரல்கள் வந்து அந்த கீரல்களை திரும்ப எடுத்து வந்து அந்த நகத்துல இருந்திருக்கு. அதை வந்து டிஎன்ஏ சோதனை மூலம் இவன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. அதுலதான் இந்த நாய் சிக்கிட்டு இந்த கொலைய, அந்த குழந்தைய, அந்த மாணவியை கொண்டது இவன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு இவனை வந்து தனிப்படை வந்து அந்த நீதிமன்றத்துல அவன் இருக்கும்போது அங்க வச்சு கைது பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பெண்ணு, ஒரு குழந்தை, ஒரு மாணவி தனியா நடந்து போக முடியல, தனியா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயெல்லாம் சட்டம் உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண்ணை பறி கொடுத்த தந்தை வந்து கதறி ஆள்றாப்புல. அதே மாதிரி அந்த குழந்தையோட உடலை இதுவரைக்கும் அவங்க வந்து அடக்கம் பண்ணல. ஏன்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாங்க வந்து குழந்தையோட உடலை பெற்றுக்கோம்னு சொன்னோம். இன்னைக்கு வாங்கிக்கிட்டாங்க, குற்றவாளி கண்டுபிடிச்சனால வாங்கிட்டாங்க. உச்சபட்சம் அவனுக்கு மரண தண்டனை அளிக்கணும் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வேண்டுகோள் தமிழ் அரசுக்கு வச்சிருக்காப்புல. இதுதான் கடந்த 10 நாளாக தமிழகத்தை ஊழிக்கு இருந்த ஒரு சம்பவம். இன்று வந்து நம்மளுடைய தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சது நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா சரியாக இந்த கொலையை செய்த இந்த காம கொடரனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஏற்கனவே பெரிய கொள்ளை. ஏன்னா ஏற்கனவே ஒரு 60 வயசு ஒரு மூதாட்டியை இதே மாதிரி பாலியல் பண்ணி வன்முறை பண்ணி கொண்டு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அதுலயும் காவல்துறை அவனை கைது பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. சுமார் 30 வருஷம் அவனுக்கு தண்டனை அப்படின்ட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து அவன் வந்து அந்த தண்டனையில ஜாமீன் வாங்கி தான் வெளியே சுத்திருக்கான். வெளியே சுத்தினாலும் அந்த நாய்க்கு ஒழுங்கா இருக்க முடியல. அது நாய் தன்னுடைய வேலையை காட்டிட்டு மீண்டும் இப்ப சிறையில இவன் அடைச்சிருக்கு. இவன் வந்து அந்த காவல்துறை நம்ம கண்காணிச்சுக்கோ, நம்ம அதுல வந்து எந்த ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை. இது வந்து நடந்த முதல் சம்பவம் ஒரு பயங்கரமா நெஞ்ச உழுக்கிற ஒரு சம்பவமா இருந்துச்சு. இப்போ வர்ற சம்பவம் நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர், தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய சிங்கம், அவரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தனியா தான் இருக்காப்புல, கூட்டணி இல்லை. இன்று வரைக்கும் தனியா தேர்தலுக்காக சந்திச்சுட்டு இருக்காப்புல. அதுக்கே அவருக்கு ஒரு ராயல் சலுகை கொடுக்கலாம். நம்ம ராயல் சல்யூட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிங்கத்துக்கு அந்த சிங்கம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய தேர்தல் பயணத்துல ஒரு இதை கொடுத்துருக்காப்புல. அதாவது என்ன கொடுத்துருக்காப்புல, அவருடைய
தேர்தல் அறிக்கையை பயங்கரமா கொடுத்துருக்காப்புல. உண்மையிலே நல்ல ஒரு வரவேற்கத்தக்க பயங்கரமான ஒரு புரட்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையா தான் இருக்கு. என்னென்ன தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு 15 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காப்புல. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது விரைவாக நம்மகிட்ட உங்ககிட்ட காணிக்கலாம். முதல்ல வந்து வாக்கு சேகரித்தல், அதாவது வாக்களித்தல் கட்டாயம் இருப்பான். யாரும் எவனும் வாக்களிக்காம இருக்க முடியாது, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அனைவருக்கும் வாக்கு கட்டாயமா போட வைக்கப்படும் அப்படின்ட்டு எங்க அண்ணன் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காப்புல. 2வது மின்னணு வாக்குப்பதிவு நீக்கப்படும். அதாவது யாரும் மின்னணுலாம் இந்த பட்டன்ல இந்த இவிஎம் பட்டன்லாம் வாக்களிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்கும் பழைய மாதிரி வாக்கு வாக்கு சீட்டு முறையில தான் என்னுடைய அரசாங்கம் இந்த அடுத்து வரும் தேர்தலில் வாக்கு வாக்கு வாக்குச்சீட்டு முறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்காப்புல. வாக்கு அளித்தவர்கள், அதாவது நம்ம இப்ப வாக்கு போட்டோம்னா இப்ப இவன் வாக்கு போட்டாப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருப்பாப்ல. இப்ப இவர் பேரு இவர் வாக்கு போட்டிருக்காரு, அது எந்த கட்சிக்கு போட்டாலும் முக்கியம் கிடையாது. ஆனா இவர் வாக்கு போட்டு அதுக்கான ஒரு அத்தாட்சி கடிதமா ஒண்ணு போட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுல 5 மாநகரம் ஆக்குவாப்பலாம். இப்ப இருக்குது சென்னையில ஒரே ஒரு மாநகரம் தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இவரு 5 மாநகரமா ஆக்க போறாப்புலையா. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை அப்படின்ட்டு லாஸ்ட்ல இருந்து டாப் வரைக்கும் கனெக்ட் ஆகிற 5 ஊரையும் கனெக்ட் பண்ணி அந்தந்த ஊர்ல வந்து தலைநகரமா ஆக்க போறாப்புலையா. இப்ப திருநெல்வேலியில எல்லா சென்னையில இருக்கும் எல்லா வசதிகளும் எல்லா கவர்மெண்ட் கோப்புகளும் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இருப்பாங்க. திருநெல்வேலி அந்த கன்னியாகுமரி அப்படி இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஐயாவோட அண்ணன் சீமானோட பயங்கரமான ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு. அப்புறம் வந்து பெண்களுக்கு தனி தொகுதி வழங்கப்படுமாப்பா. பார்த்தாங்க, பெண்களுக்குலாம் தனி தொகுதி. அண்ணன் பெண்களுக்கு தனி தொகுதி. எப்பா இத்தனை பெண்களா, ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு தொகுதி, அங்க பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பண்றாப்ப. அடுத்தது 3 சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தொகுதி ஆக்க போறோம்னா, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதி, அதாவது 3 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அங்க வந்து ஒரு எம்பி தொகுதியும் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு அண்ணன் பயங்கரமாக சொல்லுறாப்புல. மாநிலத்துல தன்னாட்சி தானா? ஆமா, மாநிலத்துல தன்னாட்சியும் ஒன்றியத்துல கூட்டணி ஆட்சியும் ஏற்படுத்துவாப்பிலையாம். இடஒதுக்கீட்டுல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை. ஆமா, ஒதுக்கினாலே தமிழ்நாடு, நான் ஆள்ற தமிழ்நாடுக்கு மேல முன்னுரிமை தந்துடணும் அப்படிங்கிறத பயங்கரமா வற்புறுத்தி வாங்கிட்டு வந்துருவாப்லையா. சென்னையில உச்ச நீதிமன்ற கிளை, இப்போ உச்ச நீதிமன்றம்லாம் போனோம்னா டெல்லியில தான் போக வேண்டியிருக்கு. நம்ம தலைவன் வந்துட்டாப்ல அப்படின்னா சென்னையில உச்ச நீதிமன்ற கிளைய டைரக்டா கொண்டு வந்துருவாப்லையா. மணல், எவனாட்டு மணல் தடுப்பு இந்த மாதிரி கனிமலங்கு தடுப்பு கடத்தல் பண்ணா அண்ணன் பயங்கரமா எடுப்பாப்லையா. என்ன நடவடிக்கை எடுப்பாப்லையா. என்ன நடவடிக்கை அப்படின்னா அதுக்கிட்ட தனிப்படையை உருவாக்குவோம்லாம், தனியா ஒரு போலீஸ் போர்ஸே உருவாக்குவோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காப்ல. பயங்கரமான தடை ஒண்ணு போட போறாராம். என்ன தடைன்னா, குடிநீர் விற்பனை தடை. எவனும் இந்த பாட்டல் கிட்ட இல்ல, லாரியில கொண்டு அப்படிலாம் எவனும் விற்க முடியாது. எல்லாத்துக்கும் தடை. தடை போட்டது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஃப்ரீ சர்வீஸ், தண்ணி ஃப்ரீ. இந்த தண்ணி வரி, அந்த வரி, இந்த வரி, 20 லிட்டர் கேனு, 30 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேனு, 5 லிட்டருக்கு அந்த கேனு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் தடை போட போறாப்லையாம். பூரண மது விலக்கு. எங்க அண்ணன் வந்துட்டாப்ல அப்படின்னா பூரண மது விலக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. எந்த தண்ணினா குடிக்கிற தண்ணி இல்லை, போட்டடிக்கிற தண்ணி கிடைக்காது. எல்லாத்தையும் அப்படியே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாப் பண்ண போறாப்லையாம். ஓகே மக்களே, இந்த அரசியலுக்குள்ள நம்ம இந்த 2 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து தமிழகத்தை கடந்த 10 நாள்கள் உழுப்பிய இதுவரைக்கும் 10 நாளாக கண்டுபிடிக்க முடியாத அந்த கயவன் கண்டுபிடிக்கப்பட்டுட்டாப்ல. அது மாதிரி என்றும் எங்கும் கூட்டணிக்கு போகாத, இதுவரைக்கும் கட்சியை ஆரம்பிச்சு இன்று வரை தனித்து நிற்கும் சீமான் அவர்களின் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் மீண்டும் பல வீடியோக்கள் எங்களுக்கு மேக் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு அடுத்த தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது, இந்த தேர்தல்களும் பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்வுகள், அடுத்த அரசு நிகழ்வுகளா இருக்கும், அல்லது எந்த ஒரு சம்பவமா இருக்கலாம், அதை வந்து
என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனலை நமக்கு ஆதரவு கொடுங்கள்.